இந்த 4 திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. 4000 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிறாரா? அப்படின்னா மிச்சப்படுத்திட்டாரு அவரு. திட்டம் போட்டது பூரா அவ குடும்ப சொத்து ஏறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்கெல்லாம் எந்த திட்டமும் போடல. திட்டம் போட்டோன்ற பேர்ல அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா, எங்க கிட்ட இருந்து பஸ் பேர் வந்து 10 ரூபாய் இருந்த பஸ் பேரை 29 ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குறன்ற பேர்ல டீலக்ஸ் பஸ்ன்னு ஒன்று விட்டு 40 ரூபா புடுங்கினது தான் மிச்சம். அப்புறம் அந்த 1000 ரூபா கொடுக்குறன்ற பேர்ல மகளிருக்கு வீட்டு வரி வந்து 4500 ரூபா இருந்தது. எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. இது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. அதுல ஒரு 4500 எடுத்துக்கங்க. என்ன கரண்ட் பில்லு, என் வீட்டில் 1500 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில்லு ஆனதே கிடையாது. 2 ஃபேனு, ஒரு டிவி, 3 டியூப் லைட்டு, ஒரு 0 வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு, அவ்வளவுதான். 1500 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய்க்கு மேல ஏறினதே கிடையாது. இன்னைக்கு 2500 ரூபாய் கரண்ட் பில். அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி, அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளவு ஏற்றிட்டேன் ஏற்றி தொலைச்சிட்டீங்க. என்னத்த சாதனை பண்ணாரு? ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களா. மக்கள்லாம் அவ்வளோ வெறியில இருக்கிறாங்க அவங்க பேர்ல, திமுக பேர்ல. அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல. கேட்டா எப்ப பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல. அப்ப மோடி 19 ஸ்டேட்ல ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா? மதசார்பின்மை சொல்றிய. உனக்கு மதசார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? திருப்பரங்குன்றத்துல தீபம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறைன்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற. எந்த அடிப்படையில கொடுக்குற? அப்ப நீ மதசார்பின்மை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? நான் ஓப்பனாவே கேட்கறேன், இதே உங்க மீடியா மூலமா. நீ எல்லாம் மதசார்பின்மை பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? 253 கோயிலை இஷ்டிக்கிற இந்த வருஷம், இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துல. அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேல வெறின்னா நான் கேட்கறேன். இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி? அப்படி ஏதோ திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது குறிக்கோளா நடந்துக்கிறாரு. திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது தானேப்பா குறிக்கோள். 55 மாசம் ஆகுது, இது வரைக்கும் ரோடு ஒழுங்கா இருக்குதா? தார் ரோடுலாம் சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது. இதான் ஒரு திட்டமா? மாடல் அரசா? இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வருது எதுக்கு வராங்க? அவங்க சுயநலத்துக்கு வாழறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும். அதுதான் அவங்களுடைய ஏம். இங்க மக்கள் என்னன்னா மக்கள்ன்ட்டு அவன் மக்களை தான் சரி பண்ணினுக்கிறான். பொது மக்களுக்கு அவன் எதுவும் செய்யல. சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக்குறான், கடங்காரனா ஆகி வச்சிட்டான் தமிழ்நாடு. என்ன அண்ணாரிவாலை இவனுங்கன்னா சொந்த இடமா? கட்சிக்காரனுங்க இடம் அப்படியே எடுத்துக்கினானுங்களே சொந்தமா. சன் டிவின்னா அவனுங்க சொந்தமா? 93ல அப்படியே கட்சிக்குன்னு வாங்கிட்டு அப்படியே சொந்தமாக்கினானுங்க. இன்னைக்கு 9-10 சேனலு. இவனுக்கு என்ன பண்ணுங்கிறானு? எம்ஜிஆர் மாதிரி நான் வரலாம், எல்லாம் சம்பளம் வாங்காதான் முதலமைச்சராக